ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை அரோரா இந்த ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஆதிரையை பொறுத்தளவுல அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எஃப்ஜேயும் நானும் ஒரே கட்டில படுத்தா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அரோரா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, வேற லெவல். அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல ஆதிரை எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே காதல் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா எஃப்ஜே சும்மா இருந்தா கூட ஆதிரை ஓடி போய் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், எப்பவுமே அவன் கையை பிடிச்சு பிணையறதா இருக்கட்டும், இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாக்குற நமக்கு செம இரிட்டேட் ஆகுது. என்னமா கேம் விளையாட போனீங்களா, இல்லனா உங்க காதல் லீலைகளை பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனீங்களா? இதுக்கு எதுக்குமா பிக் பாஸ் வீட்டுக்கு போனோம், வேற எங்கேயாவது போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மள பல பேரும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆதிரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலைல எழுந்த உடனே நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன், கமருதீனும் எஃப்ஜேயும் தான் ஒரே கட்டில படுத்திருக்காங்க, கமருதீன் எழுந்து போயிட்டாரு, உடனே அந்த இடத்துல நான் படுத்துக்கிட்டேன், இது என்ன குத்தமா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் எந்த தப்புமே இல்ல, கேமரா எவ்வளவு கேமரா இருக்குது, அதுக்கு முன்னாடி தானே நான் படுத்திருக்கேன், இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆதிரை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களே, இப்ப என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அரோரா கேக்குறாங்க. உடனே ஆதிரை வந்த புதுசுல எல்லாம் எஃப்ஜே என்கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருந்தான், எப்ப நான் எங்க போய் நின்னாலும் என்ன கட்டி பிடிச்சுடுவான், கட்டி பிடிச்சு தூக்கி சுத்துவான், ரொம்பவே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்ப எஃப்ஜே என்ன கண்டுக்கவே மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரை புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆதிரை மட்டுமாங்க அப்படி, ஆதிரையாவது எஃப்ஜே கூட மட்டும்தான். அரோராவை பொறுத்தளவுல ஒரு சைடு கமருதீன், இன்னொரு சைடு துஷாரு. இதுல அரோரா லிவிங் டுகெதர்ல கமருதீன் கூட இருந்ததா சொல்றாங்க. அதுவும் துஷார் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படிமா ஒரே ட்ராக்ல எத்தனை வண்டியை ஓட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போனா கூட பிக் பாஸ் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் விஜய், பார்வதி, திவாகர் இவங்களெல்லாம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வெளியே போனா கேமே கிடையாது. அதே நேரத்துல அரோராவும் ஆதிரையும் வெளியே போனாங்க அப்படின்னா கொஞ்சமாவது நிகழ்ச்சி பாக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஆதிரையை பத்தியும் அரோராவை பத்தியும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்ல இருக்கிற, அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற சில பெண்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கறத இந்த இடத்துல அரோராவே ஒத்துக்கிறாங்க. அதாவது சுபிக்ஷாவை பொறுத்தளவுல சின்ன பொண்ணு, இதுவரை அந்த பிள்ளை காதல் கூட பண்ணது இல்லையா, அதனால அந்த பிள்ளை காதல் கண்டென்ட்லாம் பண்ணாது. அதே மாதிரியே ரம்யா ஜோவை பொறுத்தளவுல அவங்க வாழ்க்கையில நிறையவே அடிபட்டாங்க, அதனால திரும்ப காதலுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. வியானா குடும்ப பாங்கான பொண்ணு, அதனால அதுவும் காதல் பண்ணாது. பார்வதியை எவனும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த 4 பேர் பிக் பாஸ்ல கேம் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆதிரையும் அரோராவும் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியை பாக்குற நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது இருக்கு, இதை விட ஹாட்டான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் தெளிவாவே தெரியுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே கனியோட பேச்சை கேட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பார்வதியையும் திவாகரையும் மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த சீசனோட அன்பு கேங் அப்படின்னு சொன்னா அது கனி, சபரி, எஃப்ஜே, ஆதிரை இவங்க எல்லாரையுமே சொல்லலாம். இவங்களால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.